ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கன்ஸ்ட்ரக்ஷன் பேசிக்ஸ். இந்த வீடியோவை போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக்கல் ஃபியூஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த நார்மலாக வந்து பழைய காலத்துலேருந்தே வந்து இந்த ஒரு அந்த இபி மீட்டர் போர்டில் வந்து மீட்டர் பக்கத்தில் வந்து இந்த மாதிரி ஃபியூஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது நார்மலான ஒரு விஷயம், சரிங்களா? இந்த எலக்ட்ரிக்கல் ஃபியூஸ் வந்து அந்த ஆம்பியர் கரண்ட்டு நீங்கள் எந்த அளவுக்கு சப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஆம்பியர் கரண்ட்டோட பொறுத்து வந்து அது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. சப்போஸ் சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் அப்படின்னா 16 ஆம்ப்லேருந்து 32 ஆம்ப்ஸ் வரைக்கும் வந்து அந்த ஃபியூஸ் கெப்பாசிட்டி இருக்கும். ஸோ அது பொறுத்து வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து 3 ஃபேஸில் போனீங்கன்னா அந்த சைஸ் அப்படியே வந்து அந்த சைஸும் மாறும், அது கொஞ்சம் பெருசாகவே வரும், சரிங்களா? அந்த ஆம்பியர்ஸ் தகுந்த மாதிரி வந்து அந்த சைஸ் மாறினே இருக்கும். ஸோ இதோடைய காஸ்டிங் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 150, 200, 250 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். அது அந்த ஏரியா பொறுத்து இருக்குது. இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா, அந்த ஃபியூஸ் பக்கத்துலேயே வந்து அந்த எம்சிபி, ஆர்எல்சிபின்னு சொல்லுவாங்க, கண்ட்ரோல் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க.